ஓம் நம சிவாய. ஓம் சிவாய விஷ்ணுரூபாய விஷ்ணுவே சிவரூபிணே நமஸ்தே சிவ விஷ்ணுரூபாய நமஸ்தே சர்வரூபிணே. வணக்கம், நான் உங்கள் ஜோதிடர் சிம்மம் எஸ் திருக்குமரன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, வழக்கு வந்துச்சுன்னா நம்ம அந்த வழக்கு சம்பந்தப்பட்ட ஆலயங்கள்ல பரிகாரமா செய்து அந்த வழக்கை எப்படி நம்ம எதிர்கொண்டு வெற்றி கொள்றோம் அப்படிங்கிறத பத்தி கடந்த 2 வீடியோக்கள்லையும் நம்ம பார்த்தோம். அதாவது வழக்கரத்தீஸ்வரர் ஆலயம், அப்புறம் பார்த்தீங்கன்னா இரண்டாம் பாகத்துல அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய உதாரண ஜாதகத்தையும் நான் பார்த்தோம். அந்த ஜாதகத்துல இன்னும் நாம் பார்க்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு, நிறைய விஷயங்கள் அதுல இருக்கு. அப்போ அந்த விஷயங்களை நாம எப்படி அதை நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறத இதுல முக்கியமா சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, இப்போ இந்த உதாரண ஜாதகத்துல ஆணுடைய ஜாதகம் பெண்ணுடைய ஜாதகம் நம்ம எடுத்து பார்க்குறோம். அதுக்கு இந்த வழக்கு வந்துருச்சு அப்படின்னாக்க, அந்த வழக்கை நாம எதிர்கொள்ளும் போது வழக்கை நாம் எதிர்கொள்றதுக்காக வேண்டி நாம தனிப்பட்ட முறையில ஆள் வைப்போம். இப்போ கோர்ட்டுக்கு நம்ம வக்கீல் வைப்போம். வக்கீல் வைக்கும்போது அந்த வக்கீலுடைய பெயர், ஜட்ஜோட பெயர் எல்லாமே நமக்கு தீர்ப்பு வருது அப்படின்னாக்கா, அந்த தீர்ப்பு வரக்கூடிய நேரத்துல எந்த காலகட்டங்கள்ல அந்த தீர்ப்பு நமக்கு வரும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். 16 முறை நம்ம இறைவனை சுற்றி வரும்போது அங்கேயே நிர்ணயம் ஆயிடும். இந்த காலகட்டங்கள்ல நமக்கு அந்த விடுதலையான விஷயங்கள் எல்லாம் வரும் அப்படிங்கிறத நம்ம ஜாதகத்தை ஆய்வு செய்து சொல்லிடலாம். இதுல ஹைலைட்டான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, இப்போ இந்த ஜாதகத்தை நாம எப்படி எதிர்கொள்ள போறோம், அப்ப எதிர்கொள்ளும் போது எந்த நபர்களோட நாம அந்த கான்டாக்ட்ல தொடர்புல இருப்போம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னாக்க, ஒருத்தருக்கு அந்த ஜாதகருக்கு நம்ம இந்த உதாரண ஜாதகருக்கு அந்த வழக்கு வந்துருச்சு. அப்போ நம்ம சொல்றோம், இந்த வழக்கை நீங்க இந்த பெயர் கொண்ட இந்த நாமங்கள் கொண்ட வக்கீல்கிட்ட நீங்க இந்த வழக்கு கொடுங்க, அவரும் அந்த மாதிரி எடுத்து நடத்துவாரு, அவர்கிட்ட நீங்க போவீங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ எப்படி அதை சொல்றோங்கிறதுல நம்ம பார்க்கணும். அப்போ பார்த்தீங்கன்னாக்க, வழக்கை நாம் கொடுப்பது, அப்போ கொடுப்பது வாங்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க கை கொண்டுதான் நம்ம வாங்குறோம் கொடுக்குறோம். இப்போ எதுவுமே கொடுக்கறது அப்படின்னாக்க கைனாலதான் நம்ம கொடுக்குறோம். அப்போ அந்த கைகளுக்கு ராகு கேது அப்படின்னு நம்ம 2ஆ பிரிச்சுக்கிறோம். அப்போ ராகு கேதுக்களை நாம் பிரிக்கும் போது ஒருத்தருடைய ஜாதகத்துல இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வருது அப்படின்னாக்க அது 6ஆம் பாவகம். இப்போ இந்த ஜாதகர் மூலமாக இந்த ஜாதகருக்கு வழக்கு வருது. அப்ப அந்த வழக்கை இவர் எப்படி எதிர்கொள்றாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த வழக்கு லக்னத்துக்கு 6ஆம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல கேது இருக்கிறார். அப்போ லக்னத்துல 6ஆம் இடம் சொல்லக்கூடிய கேது என்பவர் வாழ்வில் ஒரு மனிதனை ஞானத்தை கொடுத்து, அறிவை கொடுத்து, ஆன்மீகத்தை கொடுத்து நல்ல பாதையில் செலுத்தக்கூடிய தன்மை இந்த கேது பகவானுக்கே உரியது. அப்போ இந்த கேது பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, அந்த ஜாதகருக்கு இப்படிப்பட்ட சூழல் எல்லாம் வரும்போது எப்படி இருக்கணுங்கிறத இந்த வழக்கு மூலமா இவருக்கு கற்பித்து கொடுக்கிறார், எப்படி இருந்துக்கணும் அப்படின்னு. இப்ப கேது அமர்ந்திருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னாக்க அஸ்வினி நட்சத்திரம் 4ஆம் பாகம். இந்த அஸ்வினி நட்சத்திரம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்க, அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய அதிதேவதை பார்த்தீங்கன்னாக்கா சரஸ்வதி தேவி. அப்புறம் அஸ்வத்தாமன் பிறந்த நட்சத்திரம், அஸ்வினி தேவர்கள் பிறந்த நட்சத்திரம், நகுலன் சகாதேவன் பிறந்த நட்சத்திரம். அந்த மாதிரி இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு உண்டான சாரங்கள். இந்த அஸ்வினி நட்சத்திரத்துடைய சிம்பிள் ஹார்ஸ், குதிரை. அப்போ இந்த அஸ்வினி தேவர்கள் இந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க. அவங்க என்னென்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த கேது நமக்கு அஸ்வினி நட்சத்திரம் நமக்கு சொல்லும். அப்போ
இங்க அமர்ந்திருக்கக்கூடிய அந்த கேது பகவான் அந்த நாமத்தை சுட்டி காட்டுவார். எப்படி காட்டுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இப்போ இவருக்கு இந்த ஜாதகருக்கு லக்னம் உச்ச லக்னமா இருந்தால் அந்த விருச்சிக லக்னத்துக்கு ஆறாம் இடம் சொல்லக்கூடிய செவ்வாய் வீடு. இந்த செவ்வாய் வீடு, செவ்வாய் தான் வந்து காவல்துறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அங்கே இவருக்கு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இந்த 6ஆம் இடம் தான் வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் கேது. அங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம். இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு உரிய நாமங்கள்லாம் இருக்கு. அந்த நாமத்துல ஒருவர் தான் வந்து இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எடுத்து நடத்த போறாரு. அப்ப இந்த வழக்கு வெற்றி ஆகுமா அப்படிங்கிறத இங்கே கொஸ்டின் மார்க். இந்த வழக்கு வெற்றி ஆகுமா அப்படின்னா நாம என்ன சொல்றோம் அப்படின்னாக்க, இந்த ஜாதகருக்கு நீங்க இதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. இந்த வழக்கை நீங்க அவரிடத்துல தாராளமா கொடுக்கலாம். நீங்க கொடுத்துட்டு நீங்க வேறு மாதிரியான முறைகள் நீங்க கையாளுங்க. அதாவது இந்த வீட்டின் அதிபதி செவ்வாய், காவல்துறையை நாடும் போது சமரசமான தீர்வுகள்லாம் இங்க உங்களுக்கு கிடைக்கும். இந்த வக்கீல் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்போ நீங்க இந்த வழக்கை நீங்க எதிர்கொண்டு ஒரு சுமூகமான தீர்வுக்கு நீங்க வரலாம். அதுவரையிலும் கேது பகவான் உங்களுக்கு ஞானத்தை வழங்குவார். நிச்சயமாக ஞானம் உங்களுக்கு அந்த அறிவாற்றலை எதிர்கொள்ளக்கூடிய அந்த பக்குவத்தையும் ஞானத்தையும் உங்களுக்கு நிச்சயமாக வழங்குவார். நீங்க எதிர்கொள்ளலாம். அதற்கு முன்பாக இந்த பரிகார தலங்களை நீங்கள் வணங்கி வரும் பொழுது இந்த வழக்கு உங்களுக்கு வெற்றி காண முடியும் என்பதையெல்லாம் நாம இந்த ஜாதகத்தை வைத்து நம்ம சொல்லிவிடலாம். அந்த ஜாதகத்துல இருக்கக்கூடிய நாமங்கள் அவருக்கு அங்கே அதை சுட்டி காட்டும். யாரு பிரச்சனைங்க எதிர்கொள்வீங்க, உங்களுக்கு தீர்ப்பு வரும்போது யார் மூலமும் உங்களுக்கு தீர்ப்பு வரும் அப்படி என்பதை எல்லாம் இந்த ஜாதகத்தை வைத்து நாம ஆராய்ந்து சொல்லிவிடலாம். கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளவுதான். மற்றபடி எல்லாம் நம்ம எளிமையாக சொல்லலாம். ஜாதகத்தை பார்த்தவுடன் டக்குன்னு சொல்வதற்கு நாம சித்தர்களோ ஞானிகளோ அல்ல. கொஞ்சம் டைம் எடுக்கும். டைம் எடுத்து நம்ம சொல்லிடலாம். சரியாக நாம இந்த நாமங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் 40 வருட காலங்கள் இந்த துறைகளில இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஞானிகள், ஜோதிட வல்லுநர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் வந்து பார்த்த உடனே சொல்லிடுவாங்க, உங்களுக்கு இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும், இந்த காலகட்டங்கள்ல இருக்கும், இதை இப்படி எதிர்கொள்ளுங்க, இப்படி பண்ணுங்க, சுமூகமான தீர்வு வரும் அப்படிங்கெல்லாம் சொல்லிடுவாங்க. அப்படிப்பட்ட ஞானிகள் இந்த அளவும் கூட ஜோதிட ஞானிகள் இருக்கிறாங்க. அவர்களை முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இப்படிப்பட்ட ஜாதகங்களை ஆய்வு செய்யும் போது, நாம் சொல்லும் போது நம்முடைய மானசீக குருநாதர்களையும் வணங்கி அவர்களுடைய ஆசை முழுமையாக இருந்தால் மட்டுமே இப்படிப்பட்ட விஷயங்கள் அனைத்தையுமே நம்ம சொல்ல முடியும். அப்போ நாம இதுல இருந்து சொல்லக்கூடிய விஷயங்கள், நாம் தொடர்பு கொள்ளக்கூடிய அத்துணை விஷயங்களும் இதுல வந்துவிடும். யாரை நம்ம தொடர்பு கொள்ளணும், யாரோடு நம்ம தொடர்பு கொண்டால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வந்து நம்ம விடுபட முடியும், யாரோட நம்ம பார்ட்னர்ஷிப் வைக்கலாம், எந்த மாதிரியான விஷயங்கள். இப்போ இதுல வந்து இந்த சம்பந்தப்பட்ட அந்த வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நம்ம நமக்கு ஆப்போசிட் பார்ட்டி கூட அவங்களுடைய பெயரை கூட இங்கே இந்த ஜாதகத்துல வந்துடும், எடுத்துடலாம். இப்போ இங்க இருக்குனாக்கா கேதுவுக்கு நேர் ஆப்போசிட் வந்து பாத்தீங்கன்னாக்கா ராகு அமர்ந்திருக்காரு, ராகு சுக்கிரனோட அமர்ந்திருக்காரு. அப்போ ராகு சுக்கிரனோட அமரும் போது இங்கே என்ன செய்யும், இந்த கிரகம் வந்து ராகுவோடு சுக்கிரன் அமரும் போது இந்த இண்டிகேட் பண்ணும் இந்த நாமத்தை. பொதுவாக வந்து இந்த நாமத்தை இது சொல்லிடும். இந்த பெயர் கொண்ட நாமங்கள் இங்கே வந்துடும். அதாவது ராகு சுவாதி நட்சத்திரத்துல அமர்ந்திருக்கு, சுவாதி தான் மகாலட்சுமி. அப்போ இந்த நாமங்கள் எல்லாமே இங்க வந்துடும். எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இங்க வருது அப்படிங்கிறது இதுல இருந்து நம்ம எடுத்துடலாம். அப்ப எதற்காக இந்த வழக்கு வருதுங்கிறது எடுத்துடலாம். இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட காலங்கள் எவ்வளவு காலங்கள்ங்கிறது இது இண்டிகேட் பண்ணும். கேது என்பது 7 வருட காலங்கள். அப்போ அந்த 7 வருட காலங்கள் என்பது எத்தனை முறை நமக்கு வரும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வந்து இந்த தீர்மானம் ஆகிவிடும். அந்த காலகட்டங்கள்ல நாம இதை எடுத்து செய்யலாம். பொதுவாக ஒரு வழக்கு நமக்கு சுமூகமா வருமா வராது எல்லாமே இதுல நம்ம தெரிந்து கொள்ளலாம். அது இறைவனுடைய அனுகிரகம். இறைவனுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டுமே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். அதனால அனைத்துமே சிவம். சிவத்தை தவிர வேற ஒன்றுமில்லை. சிவத்துக்குள்ள நம்ம போயிட்டோம் அப்படின்னாக்க வெளியில நம்ம நம்மளால
வர முடியாது. சிவன் ஒருவரை ஏற்றுக்கொண்டால் அது பெரிய பாக்கியம், புண்ணியம், நாம் செய்த பல வருட கால புண்ணியத்தின் பயனாகவே இருக்கும். அப்படிப்பட்ட நமச்சிவாய என்னும் மந்திரத்தை உச்சரித்து பார்க்கக்கூடிய இந்த வீடியோஸ் பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்கள் அனைவருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் அனைத்தும் வரும்போது நாம் முன்னெச்சரிக்கையுடன் அந்த பரிகாரங்களை எல்லாம் செய்து சில விஷயங்கள்லாம் நம்ம இதுல தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம நாத்திகமே பேசிக்கொண்டு இருக்காமல் உண்மையான சம்பவங்கள் அனைத்துமே இதுல இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய சம்பவங்கள் அனைத்துமே உண்மையான விஷயங்கள் இருக்கு. ஒரு மணி நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும், அடுத்த நொடி என்ன பண்ணணுங்கிற விஷயங்கள் அனைத்துமே அதுல இருக்கும். அதையெல்லாம் பார்க்கும்போது மிக ஆச்சரியமாக இருக்கும். அப்ப நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னாக்க, ஜாதகங்களை ஆய்வு செய்து ஒவ்வொரு பிரச்சனைகள் வந்தாலும் கூட இந்த பிரச்சனைகளை உங்கள் ஜாதகங்களை ஆய்வு செய்து நீங்கள் அதற்குண்டான தீர்வுகளை தெரிந்து கொண்டு அந்த பரிகாரங்களை செய்து அதிலிருந்து மீண்டு நீங்கள் சுபிட்சமாக வாழ இறைவனை வேண்டி பிரார்த்திக்கிறேன். வாழ்க வளத்துடன். நான் உங்கள் ஜோதிடர் சிம்மம் எஸ் திருக்குமரன். நன்றி, வணக்கம்.